ஒரு நெல்லை தயார் பண்ணக்கூடிய விவசாயி இன்னும் ஏழையத்தாயா கிடக்குறேன். அந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுகளை அரசாங்கமும் கவனிக்க மாட்டீங்க, நம்மளும் கவனிக்க மாட்டீங்க. சரி, அதெல்லாம் சரி. இவ்வளவு வைக்க நம்ம பேசுறிய, எங்க வந்தீங்க? மசித்த புடுங்க வந்தேன். வாங்க, புடிக்கிட்டு போங்க. உள்ளதையும் புடிக்கிட்டு போங்க. விவசாயம் பண்றதுக்கு என்ன வேணும்? விவசாயம் பண்றதுக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். நிலம் வேணும். அதுக்கப்புறம் ஏறு வேணும். அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய வேணும். மாடு வேணும். மாடு வேணும். என்னதான் ஏர் இருந்தாலும் ஏர்ல கொழு முத வேணுமா இல்லையா? ஆமா. அந்த காலத்துல எங்க பாட்டு முப்பாட்டு எங்க அப்ப இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணதை நிறைய சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அவங்க அப்பா எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னா கலப்பை வச்சுதான் விவசாயம் பண்ணுவாங்க அவங்க அப்பா. இப்ப நாகரிக மாறி போச்சா இல்லையா? 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. அதுல டீசல ஊத்திடுறாங்க. அடிக்குது. 10 கலப்பை பின்னால இருக்கு. ஆனா உழுத மாதிரியே இல்லை. அன்னைக்கு எனக்கு அது ஒப்பலை. அதனால இந்த மாடு வச்சு கலப்பையை ஊட்டி உழுகுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ஊர் சந்தையில மாடு வாங்கலாம்னு வந்தேன். மாடு வாங்க வேண்டியதானே? போங்க. ஏங்க அண்ணனை கேட்டேன் பெரியவிட்ட மாடு வாங்கணும்னு. தம்பி என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க? சந்தை காலையில தான். காலையில போய் மாடு வாங்கப்பா. நம்ம ஊர்ல திருவிழா நாடகம் வச்சிருக்காங்க. சரி. நம்ம சுய மகளிர் குழு உதவி குழு மகளிர் குழுலாம் வந்து அன்னதானம் போடுறாங்க. அதனால சாப்பிட்டு நாடகத்தை பார்த்துட்டு காலையில மாடை வாங்கிட்டு ஊருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. அதான் அப்படியே நாடகம் பார்க்கலாம்னு வந்தேன். நாடகம் பார்க்கணும்ல சொன்னாங்கல்ல. என்ன கூட்டத்தில் போய் உட்காருப்போம் அப்படித்தான் நினைச்சேன். கீழே பேரை பார்த்தேன்னு உங்க பக்கத்துல இருந்து பேசணும்னு ஒரு ஆசை. இத்தனை நாளா வெளியில தூரத்துலதான் உங்களை எல்லாம் பார்த்தேன். சரி. ஆனா உங்களை பக்கத்துல பாக்குறதுக்குலாம் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. சரி பாத்து. அடைக்கலை சாமி ஐயா புள்ளதானே நீங்க? அப்பா உங்க அப்பா எங்க ஊருக்குலாம் வந்திருக்காங்க. நீங்களும் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆனா உங்களதான் நாடகத்துல பார்க்க முடியாம போச்சு. வயக்காட்டுல படுத்துட்டேன். வயக்காட்டுல படுத்து நான் எப்பறம் தெரியும்? இல்லங்க, விவசாயம் பண்ணிருந்தேன் இல்லையா? அதை பாதுகாப்பு பண்ணணுமா இல்லையா? ஆட்டுக்குட்டி எல்லாம் வயக்காட்டுல ஒரு பெரிய கூடாத மாதிரி போட்டு ரெடி பண்ணிருந்தேன். அதனால வயக்காட்டுல படுத்துட்டேன். பாத்துட்டு இல்ல உங்களை பாத்துட்டேன். இல்ல என்ன நாடகம்? என்ன நாடகம்? வள்ளித்திருவ நாடகம். வள்ளித்திருவனமா? வள்ளித்திருவ நாடகம். ஐயா ஆமா, இந்த நாடகத்துல யார் டான்ஸ்? மணிமேகலை டான்ஸ். மணிமேகலையா? அவங்களே எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்க பாறை சத்தம் தான் கேட்டுச்சு, சலங்க சத்தம் கேட்டுச்சு. அவங்க ஆட்ட சத்தம் பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், ஓரமா உட்காந்து பாரியா? இப்ப நான் இங்க நிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க உட்காந்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை வரல. நான் பாட்டுக்கு செவனே தான் இருக்கேன். கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களான்னு முரட்டு லூசா இருக்கும் போல இருக்கு. கூப்பிட்டீங்களா? யாரும் வாங்கி வச்சுட்டாங்க. ஐயோ வாய் பறக்க முடியாம போச்சு. ஐயோ நோட்டீஸ்ல பார்த்த மாதிரியே இருக்காங்க. அந்த மோர கொண்ட போட்டு அப்படியே சரோஜாதேவி. ஐயோ ஐயோ இப்பதானே அதே கொண்ட அதே மோக்கப்பு. இந்த தொடைய பாரிய வாழைத்தண்டு மாதிரி இந்த அம்மா என்ன சாப்பிடும் தெரியலையே. ஆளு நல்ல கலகலன்னு இருக்காங்களே. ஐயோ தொட்டு பார்க்க நாயா இருக்கு பட்டிக்கார. நாய வரட்ட மாதிரி வரட்டிய. என்ன நடந்துருமா? நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. மூமெண்ட்ஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கல. வந்தமா மாடு வாங்க போனாமான்னு இருக்கணும். புரியுதா? என்ன பிரச்சனை? நாங்க ஆளுல மாடு வாங்குறதுக்கு இப்ப நான் நாடகம் பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அதே கொண்டு அதே கொண்டு மணிமேகலை பாத்துறீங்களா? என்ன இப்ப என்ன மாமா யாரு ரோச மணிமேகலை? ஆமையா? குண்டி குண்டி எத்தான் தந்தி குண்டி. நான் பக்கத்துல வந்தமா மாடு வாங்க போனோமான்னு இருக்கணும். நாங்க நாட்டுக்கு இந்த பிள்ளை வச்சு தான் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் அப்படி ஆட்டம் பாடி ஆட்டம் ஆடி
ஆமா ஆட சொல்லுங்களேன். ஆடணுமா? ஆடம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா ஒண்ணுதான் இருக்கு. அது அது வேண்டாம். பணம் காசு பணம் வச்சிருக்கியா? அவங்க நிக்கிறத பாருங்க எப்படி இருக்கு. காசு பணம் இருக்காரா? காசு பணமா? காசு இல்லாம வருவேனா? அதானே மாடு வாங்குறவன் காசு இல்லாம வருவேனா? இன்னைக்கு தான் 500 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். பூரா 100 ரூபாய் தான் இருக்கு. இன்னைக்கு தான் 500 ரூபாய் காசு இருக்கு. இருக்கா? காசு இருக்கு. ஆட சொல்லுங்க. நம்ம போட்ட பிளான் காசு நிறைய வச்சிருக்கானே கிறுக்கு பையன். ஆமா. இவனை எல்லாம் மாடுவாங்க வீட்டுல அனுப்பியிருக்காங்க பாரு மெண்டல் பையல. நம்ம தொட்டான்ல. ஏன்னா இவனே இவ்வளவு கிறுக்கா இருக்கானே இவன் குடும்பத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? பட்டுலூசா இருப்பாங்க. ஐயே. ஏர்மா? நீ காசெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் அந்த காசை வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. இந்த வாரம் சீட்டு காசு வேற ஆல் ரவுண்ட் கட்டு கொடுக்கணும். இதை வாங்கி தான் கொடுக்கணும். சரி ஏர்மா என்னப்பா ஆட சொல்லுங்கப்பா. வேற ஒரு 500 ரூபாய் கொடு. ரொம்ப கேட்கல. அவங்க ஆடுறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்படி ஓரத்துல பக்கத்துல போ போ போ. நான் ஆடுறத நீ ஏன் பார்க்கணும்? போ 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 போ. பக்கத்துல பாக்கணும்ல. போ. என்னங்க அப்படி சொல்லுங்க. சிறப்பு தரிசனம். நீங்க மொட்டத்தையும் 500 ரூபாய் கொடுக்கணும்னு ஒண்ணும் புரியல. கோவில்ல வந்து சாதாரண தரிசனம் இருக்கு. பொது தரிசனம் சிறப்பு தரிசனம். இது வந்து சிறப்பு தரிசனம். ஆமா. ஏய் ஏய் ஓட வெண்ணே. அதை வச்சு எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. 500 ரூபாய் கூட எல்லாம் கேட்க கூடாது. நோட்டை நான் வாங்கி உழைச்ச காசு. நீ எல்லாதான் கேட்கிற. ஏப்பா தங்கச்சி வாமா. வயசு பண்ணதான் மஞ்ச வாழ கண்ணுதான் எனக்கு சமனது ஒரு சிரிக்கிற மாமா நல்ல மாமா என்ன ஆடிச்சுப்பா. பாட்டை கேட்டியா இல்லையா? நீ பாட்டை கேட்டில்ல? ஆட்டத்தை பார்த்தே இல்லையா? நீ என்ன உட்காரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது. கட்டி உட்காரணும்ல. அது பாடிச்சு ஆடிடுச்சு அவ்வளவுதான். நீ கொடுத்த 500 ரூபாய் முடிஞ்சிச்சு. கொடுத்த 500 ரூபாய் முடிஞ்சிருச்சா? யோ 500 ரூபாய் கொடுத்துருக்கையா? மறுபடியும் பார்க்கணுமா? 3 நேரம் சாப்பாடியாது. மறுபடியும் பார்க்கணுமா? ஆமா. மறுபடியும் ஆடணுமா? ஒரு 500 ரூபாய் மறுபடியுமா? பார்க்கணுமா வேணாமா? அது செல்ஃப் கொடுக்காது. 1000 ரூபாயா? அது கொடுக்கலாம். அதுக்கு என்ன 500 ரூபாயா? மாடு வாங்குறேன். சீக்கிரம் கொடு. நீ எப்படி வாங்கிருக்க மாடு? 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். உனக்காகத்தான் சமைச்சு நின்னே. ஆடிச்சுரா 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆடிச்சுன்னா உட்கார்றதுக்குள்ள ஆடிச்சுன்னா எப்படி? லூசு பையல நீ உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பண்ற? பாட்டு 3 நிமிஷம் தான்டா. பாட்டு கிடைச்சா இல்லையா? என்னையா பாட்டு கிடைச்சா பாட்டு கேட்கலையா? நீ இரு வரேன். ஆடிச்சா இல்லையா? ஆடிச்சா இல்லையா? தெரிஞ்சு போச்சு. கொடுக்குற காசுல இவங்களுக்கு கமிஷன் இருக்கும். எனக்கு தெரியாம போச்சு. நாங்க ஆட சொல்லுங்க. மறுபடியும் பாட்டு ஆட்டத்தை பார்க்கணுமா? ஆமா பார்க்கவே இல்லையே. ஒரு 500 ரூபாய் கொடுங்க. மறுபடியும் 500 ரூபாயா? மாடு வாங்கணுமாப்பா. சில்லறை இல்லையா? 1000 ரூபாய் கொடு. 500 ரூபாய் நீங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. லேட்டாவா கூடும். கொடு. 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஒழுங்கா ஆட சொல்லுங்க. 1500 ரூபாய் கொடுத்துருங்க. 2000 ரூபாய். ஒரு 500 ஒரு 500 ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். தொடாம பேசு. ஓடா ஓடா. அதுக்கு தொடக்கூடாதா? அமௌண்ட் ரொம்ப எங்க வச்ச
சொல்லு சொல்லு மானே நீ எங்க வச்ச மாடு வான மைத்த போனாங்க முடிஞ்சு போச்சு நீ கொடுத்த 1000 ரூபாய் சரியா போச்சு 1000 2000 கொடுத்துருக்காங்க முடிஞ்சிருச்சு என்னங்க சரியா கூட ஆடலைங்க என்னங்க நல்லா இருக்கு இன்னொரு 1500 கொடு பக்கத்துல தான் பாப்பேன் 1500 கொடு 1500 ஆமா என்னடா பண்ற அரிக்குது இது பார்க்க எனக்கு வேற மாதிரி தெரியுதுடா எங்க அரிச்சா சொல்ல கூடாதா இது என்ன அரிச்சா சொரியலடா நீ சொரியது வித்தியாசமாடா இருக்கு எங்க போனாங்க இரு உனக்கு மூடு வந்த மாதிரி என் தங்கச்சி இந்த மூடு வந்து எப்பா ஆள சொல்லுறப்ப முடிஞ்சிச்சு என்ன மயிர் இருக்கு 1500 ரூபாய் ஆடுதுடா இது ஒரு ஆட்டமாயா தொட்டு பார்த்தேன் அங்க பாரு இதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ இப்படி பிசினஸ் பண்ணிருப்பாங்களோ உன்னையுமே ஒரு இடிச்சனா உலகத்துல நான் பார்த்ததே இல்லை சரியா போச்சு 1500 ஆக மொத்தம் தங்கச்சி எல்லாத்தையும் வாங்கியாச்சு மாடாவது மசிராவது நீங்க அடிச்சது சரி யாரோ ஒருத்தர் தலப்பா கட்டிட்டு இருந்து அடிச்சுட்டு போனால ஒருவேளை இந்த அம்மா புருஷனா இருக்குமோ ஏப்பா பெட்டிக்கார நல்லா ஆட சொல்லுங்க லைட்ல காசு 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 இல்லப்பா காசு இல்லையே இருக்கிற காசு இல்லையா இருக்கிறதெல்லாம் கழுத்து வேட்டி சட்டையில கல்றா வேட்டி சட்டியா கட்டவா பாக்கணுமா வேணாமா ஆட்டுங்க இத பார்க்காம விட மாட்டேன் காடு உசுரே போனாலும் சரி ஏப்பா வீடு வச்சிருக்கியா லட்சியமே சரி இந்த பிள்ளை இத பார்க்காம போக மாட்டேன் ஏய் மாப்பிள்ள என்னையோட நீ நல்லா கிளம்பா இருக்கியடா உன் அட்ரஸ் குடுறா வீடு வீடு வச்சிருப்பேன் ஆட சொல்லுங்க 12 மணி ராத்திரிக்கு என்னை செக்ஸ் போஸ்டெல்லாம் மாத்திட்டாங்களே அந்த பிள்ளை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க நினைச்சேன் சரி 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 மாடு வாங்கி
வீட்டை பக்கம் போ, நம்மளாம் கிளம்புவோம். வாங்கப்பா. தங்கச்சி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த ஊர் போகணும். வா 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 வா. இவன மாதிரியே ஏப்பா, இருக்கானா? உன் கூட பிறந்தவன் எவனும் இருக்கானா? கூட ஏப்பா, உன் சொந்த மொத்தத்துல எல்லாம் திரியிறாங்களா? கூட பிறந்த ஒருத்தன் தொங்கிட்டு கிடக்குங்க அந்த பக்கம். மிஸ்டர் அருண். ஹலோ. என்னடா பேர் சொல்றே? யாரா நீ? நான் கொடுத்த காசு, சரி, நான் கொடுத்த வேட்டி சட்டை நான் என்ன செய்ய? எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருவா. கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. முடியாதா? என்ன மிரட்டுறியா நீ? முடியுமா? முடியாதா? சாமி உண்டியல்ல போட்ட காசை எடுக்கிறது கொலை கொத்தம்யா. கொடுக்க மாட்டியா? முடியாதுடா. காசு குடிய மாடு வாங்கட. அப்பாவே சொன்ன மாடு வாங்க போறியா? சிரிக்காம பேசியா, சிரிக்காம பேசு. காசு குடியா? ஏன்டா சிரிக்கிற? காசு குடியா? காசு வேணும்னா நான் சொல்ற விஷயத்தை நீ செய். என் தங்கச்சி எப்படி ஆடுதோ டான்ஸ், அதே மாதிரி அதே நீ ஏன்டா மேல காரியமே முடிஞ்சா என் தங்கச்சி எப்படி டான்ஸ் ஆடுதோ அதே மாதிரி நீ டான்ஸ் ஆடி ஜெயிச்சுட்டு இந்த படத்தை வாங்கிட்டு போ. அப்படியா? போட்டி. அந்த பிள்ளை ஆடுற மாதிரி நான் ஆடணும். ஆமா. ஆடுனா காசை கொடுத்துருவியா? போட்டியா? போடலையா? இழந்த பயம், இழந்த பயம். பொடிச்சு கச்ச வந்த பழம். இது தேனாக இனிக்க பயம். எல்லாரும் வாங்க பயம். இது என்கிட்ட வந்த பயம். ஆயத்தனைய பார்த்து நான் எடுத்து பாரு. இந்த கைத போல இங்க இருப்பதுதான் ஏது. உங்க கைக்கு அதனமா. போட்டு செக்காச்ச வந்த என்னடா போய் ஆளு எங்க கடவான்ட்டு வந்த? மைசூட்டுக்கார எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வந்தாரு. சரி, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். காப்பாத்திட்டாப்லையா? அப்புறமே இதுக்குதான் கூட பிறந்த ஆளு அவர் எது பணம் வச்சிருக்காரா? எதுவும் கொடுக்காத. கொஞ்ச நேரம் இழுக்கட்டும். ஆமா ஆமா. ஏண்டா இதெல்லாம் ஒரு பழப்பு. ஏண்டா என்னமோ தெரியல மாமா, இந்த பிள்ளை பக்கத்துல வந்தாலும் எனக்கு இப்படி ஆயிடுது. ஏன் அந்த பிள்ளை ஏண்டா? ஆனா ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கு. நீ விட்ட கற்பழிச்சு இருக்க. எல்லாரும் வாங்க. போட நீதான் அப்படின்னா நாங்களுமா? என்ன இல்லடா, எல்லாருமே சொல்றேன்.
மாதிரி கேளு. எங்கிட்ட கடகடனா வாங்கியாவது காலையில் சந்தையில் மாடு வாங்கிட்டு போயிரு. ஒழுங்கு மரியாதை. ஒரு பாட்டு பாடுது பார்க்க பார்க்க பொறுமை கேட்க கேட்க பொறுமை. சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்கல மனசு பாராது. சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்கல மனசு பாராது. உண்மையுமே பப்பன் சூர்யா அவர்களும் ஜான்சன் அடிக்கும் மணிமேகலை அன்பு சகோதரி அவர்கள் இருவரும் சிறப்பாக ஆடி ஓடி பேரு முடியாது. இங்க மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க நீ அசிங்கப்பட்டு ஓடாத, பெருத்த அவமானமா போயிடும். ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது. இறங்கிட்டு இல்ல இறங்கிட்டோம்னா யோசிக்க கூடாது. அது சரி, அது செருப்படியா இருந்தாலும் சரி, விளக்கம் தடியா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி அக்கால முடிச்சுட்டு தான் இருந்திருக்கணும். என்ன இவ்வளவு தீவிரமா இருக்கான்? ஏடா டேனிலு ஒரு முடிவோட இருக்காங்க. ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் காலையில் மாடு வாங்கிடுவேன். மாடு வாங்கிடுவேன். அப்போ ஏன் தெரியுமா? காசு போயிட்டு காலை இந்த பெட்டியை வித்தாது நான் மாடு வாங்கிட மாட்டேன். என்ன மயத்துக்கிட்ட ஏன் பெட்டியை வைக்கிற? ஏனே காய்ச்ச கொடுங்க. நான் தான் போடான்னு சொன்னேன், மாடு வாங்க போடான்னு சொன்னேன்னு. விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். பாண்டிசாமி காதலுக்கு ஜெய். பாண்டிசாமி காதலுக்கு ஜெய். ஓ ஆமா சீம சமத்தேரா சாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி. மாறிட்டாரா? கம்மா கரையில சும்மா நான் முறைச்சா என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன பண்ணுவேன்? ஒடி கத்தரிக்கா கத்தரிக்கா கம்மடி கத்தரிக்கா நாளையன தொங்கல்ல நட்டு வச்ச கத்தரிக்கா
என்ன ஆனாரு? அவனா என்னமோ ஆடுற குருட்டா போக்கல ஆடுறேன். ஆசை நூறு வகை வாழ் வெள்ளூர் சுகை வாழ் தினமாடி பாடலாம் ஜோடி சேரலாம் ஆசை நூறு வகை யோசிக்கிற என்ன கேட்டு எடுத்து போனா உனக்கு மீன் கருப்பாச்சான் போ இல்ல அரிசியை வாங்கி வச்சிருக்கேன் ஒரு ஆணம் முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் அது என்ன நான் ஆட நேரம் மட்டும் இப்ப லவக்கம் ஓடிடுது. நீங்க பக்கத்துல இருந்தாத்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். என்ன கிடைக்குது? உணர்ச்சி இருக்கு. நானும் அதே மாதிரி தூக்கணுமா? அந்த பையன் கால தூக்குறான்னு எங்க அம்மா சொல்லி இருக்கு, யாரு கால தூக்க சொன்னாலும் பொசுக்குன்னு தூக்காதேன்னு. ஆமா உண்மை தானே, அம்மா சொன்னதான் நீ கேட்கணும். எங்க அம்மா திட்டு இப்படி தூக்குனா எங்க அம்மா கால தூக்குனா திட்டும். ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். மூத்தர சென்றுக்குள்ள தெரியாது. புத்தி உன்னை விட்டு போகுதா தங்கச்சி? அண்ணே அண்ணே நான் சொல்றத கேளு. என்ன? நம்ம குடும்ப பாரம்பரியத்தை காப்பாத்து. அவன் ஒத்த கால தூக்கி இருக்கான்டா, நீ ரெட்ட கால தூக்கு. ஆமாப்பா, இதை வச்சுதான் நாங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணே நான் காலை தூக்கி அந்த காசை வாங்கி நீ சோத்த திங்கணுமா? என்ன செய்ய சொல்ற? நீ வந்துட்டு தொழிலுக்கு நீ வராம இருக்க வேண்டியதானே. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் கண்ணோக்கு வெண்ணீர் கண்ண இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. வாலிபத்தின் மன்னதன் ரசிகர்கள் எந்திரன் அண்டாகா கசு அபூகா புகும் திறந்துடு சீசே. சீசே நல்லா இருக்குது. என்னடா பாப்பா அழுது? தங்கச்சி என்னப்பா வேணும் உனக்கு? குழந்தைக்கு வயிற்ற வலிக்கும் போல இருக்கு. நீ குழந்தையா இருக்கச்ச இந்த உட் வாஷ் வாட்டர் தான் உனக்கு கொடுக்குறது. மாப்பிள்ள அது 10வது மாப்பிள்ள அந்த பிள்ளைக்கு. ஒரு தடவை ஜோர கைத்து. அதாவது மேடையில் உசுறு கொடுத்து ஒருத்தர் தொழில் செய்கிறாங்கன்னா ஒரு நல்ல பாடம் கைத்துட்டாங்க. இது மாதிரி நல்ல டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி நல்லா ஆடினாங்கன்னா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதான் அவங்க சிறப்பாக ஆடுவாங்க. இப்போ பாருங்க சூர்யா இருக்கானே ஏமாத்திட்டு போயிடுவான். எஸ்கியூஸ் மீ. ஆனால் சம்பளம் மட்டும் 5000 வேணும் அந்த வெண்ணிக்கு. ஐயா ராஜா வாங்கப்பா. உங்க டைலாக்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு.
எந்த அளவுக்கு ஒரு பிள்ளையா? என்ன பிள்ளை? உசுரை கொடுத்து ஆடாங்கன்னு சொல்றீங்களே. ஆமா, உசுரை கொடுத்து ஆட முடியாது. டெட் பாடி எத்தனை படுத்து கிடக்கும். அந்த தொழில உயிரை வெறுத்து ஆடும். விடிய கடையில் நான் மாடு வாங்கிடுவேன். வெட்டியை வித்துற மாட்டேன். இப்பவே பின்னாடி ஒருத்தர் டோக்கன் அட்வான்ஸ் போட ரெடியா இருக்காரு. வெட்டி ரொம்ப முக்கியமா. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். காதலுக்கு ஜெய். அடுத்த மூமெண்ட் சொன்னாங்க. ராஜா கைய வச்சாங்க அது ராங்கா போனதில்ல. ராஜா பள்ளி வச்சாங்க அது வீணா போனதில்ல. பெருசு என்றாலும் தவறு என் பேரு ராஜா கைய வச்சாங்க போனதில்லை. பாக்குறியா? எங்க இல்லையா? அது கவனமா ஆடு. இதே போல இந்த பப்பன் பாருங்கோ பொருள் வித்தியா காமிச்சிட்டு இருக்கேன். அப்ப அது என்ன குரங்கு வித்தியா கட்டுது? திறமை. ஓகே. இப்ப பாருங்கோ பப்பன் அவர்கள் இந்த கரண்ட் கம்பி மேலே தொங்கி நிற்பாரு பாருங்க. என்னை கொள்றதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. தொழில் வந்துட்டோம். கரண்ட் கம்பியில நான் தொங்கணும். சரி, நான் தொங்குறத பத்தி பெரிய விஷயம் நினைக்க மாட்டேன். எப்படி தொங்கணுங்கிறத நீங்க முதல்ல தொங்கி காட்டுங்க. அப்படியா? அதுக்கப்புறம் நான் தொங்குறேன். ஆனா இந்த கரண்ட் ஆஃப் பண்ணு. என்ன மஜத்துக்கு அமைத்துங்க அமைத்தாதீங்க. எவ்வளவு தெளிவு வருங்க வெட்டிக்காருக்கு. வச்சாரே அடுத்து பிடிக்க வச்சாரே பிடிச்சிட்டேன். எதை சொன்னேன்? வெட்டி சுதிய சொன்னேன். அப்படி சொல்லுங்க. நான் மறந்துட்டேன். போயிட்டு வயிற்றுல சில கிளப்பாத. சாமியை கும்பிட்டு நல்லபடியா சுத்தி சுத்தி வந்தீங்க. சுற்று விரலா சுத்தீங்க.
மணி தூக்கலனாலும் போட்டாவது உடப்பேன். என்னம்மா பண்ணு பேர் வாங்க பேர் வாங்க நான் என்ன சொல்றேன் மாப்பிள இப்பயும் சொல்றேன் ஓடிது தண்ணி குடம் எடுத்து தங்க நீ நடந்து வந்தா துடிக்குது மனசு. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு தூக்கு தூக்குங்கிறாங்க. இல்ல மாடு வாங்க போங்கிறாங்க. யாருக்குப்பா தூக்கு? உனக்கு தூக்கவா? ஊசி முதை மொத்தத்தையும் தூக்கு தூக்குறோன்னு கடைசியில் நமக்கு தூக்கு. நல்ல வேலை அந்த கான்செப்ட்ல தூக்குன உடனே தூக்கிருப்பேன். தண்ணி குடம் எடுத்து நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? அது நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அழக தெரிந்த மனமே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சூப்பர் ராமா, என் பேரை காப்பாத்திட்டேன். நீ போற இடத்துல நீ புடைச்சுக்குவ. நாங்க எப்படி செய்யறோமோ அதே மாதிரி நீ செய்யற. நீ புடைச்சுக்குவ தங்கச்சி. ஆனா இவன் தான் பெரும்பாடா போச்சு. என் குடும்பத்தை காப்பாத்திட்ட. எங்க இந்த பப்பனக்கார காணா? நான் எது செஞ்சாலும் பாதுகாப்பு நம்ம செய்ய மாட்டேன். அடிச்சு வீங்கிறதுக்கு முன்னால நானே வீங்க வச்சுக்கிட்டேன். நீ போய் நீ அடிச்சுக்கியா? பாதுகாப்போட வந்திருக்கேங்க. அப்புறம் என்னடா ஓதமா இருக்கிற என்ன முத சேஃப்டி கப்பு. ஐயா வெளியே அது உன் பேக்கில் தான் இருந்துச்சு. அதாவது இந்த கப்பு எடுத்துட்டு என்ன முத ஸ்ரீமா இருக்குடா. தூரம் நீங்க சொல்றீங்க. பாப்பா ஆடு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மானே. நீயே குடிச்சு ஒரு வாரம் ஆச்சு. அதே போடுங்க. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மானே. கொடுத்து நான் ராஜா மகள் புது ரோஜா மகள் எனது ஆசை நிறைவேறுமா?
அருமைடா அருமைடா. என் குடும்பத்தை காப்பாற்றுறது வெட்டியை வச்சு அந்த மாடு வாங்காம விட மாட்டேன். கொடுங்க வாத்தியாரே. நீ மாடு இல்லடா, ஒரு கயிறு கூட வாங்க முடியாது. கைது கைது அருமை அருமை. ஒரு பாட்டு பாடுது பார்க்க பார்க்க பொறுமை, கேட்க கேட்க பொறுமை. பூவரசம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு காணாது. பூவரசம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு காணாது. நகரவள்ளி தானாத்தி வள்ளி கிழக்கு வெள்ளாத்தி வள்ளி உண்மையுமே பப்பன் சூர்யா அவர்களும் ஜான்சன் அடிக்கும் மணிமேகலை அன்பு சகோதரி அவர்கள் இருவரும் சிறப்பாக ஆடிய